பீகார் சட்டமன்ற தேர்தல் காலம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நவம்பர் 6, நவம்பர் 11 ஆகிய 2 தேதிகளில் நடக்கிருக்கு. நவம்பர் 6ஆம் தேதி 121 தொகுதிகளுக்கும், நவம்பர் 11ஆம் தேதி 122 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடக்க இருக்கு. பீகாரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சட்டமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை 243. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ அலையன்ஸ் இருக்கிறாங்க, இந்த பக்கம் இந்தியா அலையன்ஸ் இருக்கிறாங்க. ஜன்சுராஜ் பார்ட்டி, பிரசாந்த் கிஷோனுடைய கட்சி, அவங்க தனித்து போட்டிடுறாங்க. இதர பிற கட்சிகளும் இருக்கிறாங்க. இதில் முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகிற ராக்பூர் சட்டமன்ற தொகுதி, அதாவது தேஜஸ்வினி யாதவ் போட்டியிடக்கூடிய சட்டமன்ற தொகுதி, அந்த சட்டமன்ற தொகுதி எப்படி இருக்குது, அங்கே யார் யார் பிஜேபியின் சார்பில் அங்கே யார் நிற்கிறா, ஜன்சுராஜ் கட்சியின் சார்பில் அங்கே யார் நிற்கிறா, அவங்க தேஜஸ்வினி யாதவுக்கு போட்டியை கொடுப்பாங்களா அப்படின்றதான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க வரோம். ராக்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 1951 முதல் தேர்தலேருந்தே அங்கே எலெக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஆரம்ப கட்டங்களில் அங்கே காங்கிரஸ் தான் வலுவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். 1995 ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கட்சியை லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் உருவாக்கின பிறகு அந்த சட்டமன்ற தொகுதி அப்படின்றது லாலு குடும்பத்தினுடைய ஒரு முக்கியமான தொகுதியாக இருக்குது. லாலு பிரசாத் யாதவ் 2 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அதே போல் ரபேரி தேவி அவர்களும் 2 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இந்த 2 பேருமே அந்த சட்டமன்ற தொகுதியிலிருந்து தான் போட்டிட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. அதே போல் தேஜஸ்வினி யாதவ் டெபுட்டி சிஎம்மாக இருந்திருக்கிறார். அவரும் அந்த சட்டமன்ற தொகுதியிலிருந்து தான் போட்டிட்டு இருக்கிறார். ஸோ 1995, 2000 ஆகிய அந்த இயரில் நடந்த அசம்பிளி எலெக்ஷன்ஸில் அங்கு லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றார். அதே போல் 2000, 2005 2 முறை பை எலெக்ஷன் ஒரு வாட்டி நடந்தது. அந்த 3 முறையும் ரபேரி தேவி அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெற்று இருக்கிறார். ஸோ லாலு பிரசாத் யாதவனுடைய குடும்பமாக அங்கே ஜெயிச்சிருக்கிறாங்க. 2010 மட்டும்தான் ரபேரி தேவி அவர்கள் அந்த தொகுதியில் போட்டிட்டு தோல்வியை தந்திச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு 13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க தோல்வியை தழுவுறாங்க. 2015, 2020 தேஜஸ்வினி யாதவ் அவர்கள் போட்டிட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆர்ஜேடி கூட்டணி, ஆர்ஜேடி இந்தியா பிளாக்கின் சார்பில் அந்த தொகுதியில் தேஜஸ்வினி யாதவ் அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் தான் இந்தியா பிளாக்கினுடைய கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறார். ஸோ பாஜகவின் சார்பில் யார் போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார் யாதவ். ஜேஎஸ்பி, அதாவது ஜன்சுராஜ் கட்சியின் சார்பில் யார் போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சல் சிங் அவர்கள் போட்டியிடுகிறார். ஸோ பிஜேபியின் சார்பில் போட்டியிடக்கூடிய சதீஷ்குமார் யாதவ் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் எதுவன்ஷி அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவர். 2005 அவர் தேர்தல் அரசியலில் இருக்கிறார். முதல்ல ஆர்ஜேடியில் தான் அவருடைய அரசியல் பயணத்தை தொடங்குகிறார். அதன் பிறகு ஐக்கிய ஜனதாதளத்துக்கு வரார். ஐக்கிய ஜனதாதளத்தின் சார்பில் தான் அவர் 2010 அந்த தொகுதியில் போட்டிட்டு ரபேரி தேவி அவர்களை வெற்றி கொள்கிறார். ஆக்சுவலாக 2010 இவர் தான் ரபேரி தேவி அவர்களுக்கு எதிராக போட்டிட்டு 13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறார். அதன் பிறகு 2015, 2020 ஆகிய சட்டமன்ற தேர்தல்களையும் போட்டிட்டு இருக்கிறார். அரௌண்ட் ஒரு 35% ஓட்ஸ் அவர் எடுத்திருக்கிறார். ஒரு வாட்டி 66,000 ஓட்டு, அதுக்கப்புறமாக 59,000 வாக்குகளை பெற்றிருக்கார். ஸோ இந்த முறையும் 2010 ஜேடியூவில் இருந்தார். 2015, 20 போட்டியிடும்போது அவர் பாஜகவுக்கு வந்துட்டார். இப்போவும் அவர் பாஜகவின் சார்பில் தான் அங்கே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ ஜன்சுராஜ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கு சஞ்சல் சிங் அப்படின்றவரை வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். 2-3 நாட்களுக்கு முன்னாடிலாம் வந்த செய்தி என்னவாக இருந்ததுன்னா, பிரசாந்த் கிஷோர் 2 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறார். அந்த 2 தொகுதிகளில் அவர் போட்டியிட போகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது. அதில் ஒரு தொகுதி தான் இந்த ராக்பூர் சட்டமன்ற தொகுதி. அங்கு அவர் போட்டியிடுவார் அப்படின்லாம் பேசப்பட்டது. அதன் பிறகு நேற்று அவர் என்ன அறிவித்தார் அப்படின்னா, நான் போட்டியிடலை, நான் கட்சியினுடைய கட்டமைப்புகளை பார்க்குறதுக்காக நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றத அறிவிச்சிட்டார். ஸோ ஒரு தொகுதியில் போட்டியிட்டு அங்கு நிறைய கவனம் செலுத்துவது, அங்கே அதிகமாக கவனம் செலுத்துகிற மாதிரி ஆகிடும். அது இல்லாமல் பீகார் முழுவதும் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும், கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தணும், அதனால் நான் இந்த தேர்தலில் போட்டியிடலை அப்படின்றத அவர் சொல்லிட்டார். ஸோ அந்த வேக்கண்ட்டாக இருந்த யார் வேட்பாளர் அப்படின்றதையும் அவர் அறிவிச்சிட்டார். சஞ்சல் சிங் அப்படின்றவர் தான் வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறார். ஒரு யங்ஸ்டர், 37 வயசு தான் ஆகுது. ஸோ அவர் தான் அங்கே கேண்டிடேட்டாக நிறுத்தியிருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர். ஸோ இவர் ஜேடியூவில் ஆல்ரெடி பயணிச்சவர். ஜேடியூவில் பிஸ்னஸ்
விங்கில் வந்து ஜென்ரல் செக்ரட்டரியாக ஸ்டேட் ஜென்ரல் செக்ரட்டரியாக பணியாற்றியிருக்கிறார். அதன் பிறகு அவர் ஜன்ஸ்வராஜ் பார்ட்டிக்கு வந்திருக்கிறார். ஸோ இப்போ அவரை கேண்டிடேட்டாக அறிவிச்சிருக்கிறார். அவர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன், ஹோட்டல்ஸு ரியல் எஸ்டேட்லாம் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்மேன். ஸோ இவங்க தான் கேண்டிடேட்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அந்த ராக்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாதவர் சமுதாயம் வந்து 31% இருக்கிறாங்க. அதே போல் வந்து ராஜ்பூட்ஸ் அங்கே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராஜ்புட்ஸ், யாதவர்களுக்கு அடுத்து ராஜ்புட்ஸ் அங்கே வந்து அதிக கணிசமான மக்கள் தொகையாக இருக்கிறாங்க. ஸோ இது இதில் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது. ஸோ கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2015 ஆர்ஜேடி வந்து அங்கே 91,000 வாக்குகளை வாங்குகிறாங்க. பர்சன்டேஜ் வந்து 49. பிஜேபி வந்து 68,000 வாக்குகளை வாங்குகிறாங்க. பர்சன்டேஜ் வந்து 36. ஸோ இது ரெண்டையும் பார்க்கணும். அப்போ இதே பேர் தான் தேஜஸ்வினி யாதவ், அதுக்கப்புறமாக சதீஷ்குமார் யாதவ் 2 பேரும் போட்டிட்டு இருக்கிறாங்க. அதே போல் 2020 பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜேடி 97,000 வாக்குகளை வாங்குகிறாங்க. பர்சன்டேஜ் வந்து 48. பிஜேபி வந்து 59,000 வாக்குகளை வாங்குகிறாங்க. பர்சன்டேஜ் வந்து 30. ஸோ மூணாவதாக ஒரு கட்சி 24,000 வாக்குகளை வாங்குகிறாங்க. அவங்க வந்து 12% வாக்குகளை வாங்குகிறாங்க. அந்த கட்சி இப்போ பாஜக கூட்டணியில் தான் இருக்குது. ஸோ ஒரு 30 ஒரு 12னா 42, அரௌண்ட் 40+% அவங்களுக்கு வந்து ஓட்டு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அங்கே ஆர்ஜேடிக்கு வந்து அரௌண்ட் 49-48% ஓட்டு வந்து இருக்குது. ஸோ இதுதான் கடந்த 2 தேர்தல்களில் நடந்த விஷயங்களாக இருக்குது. கடந்த 2 தேர்தல்களில் ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார். 2015 அவர் நிற்கும்போது அவர் வந்து ஒரு புதிய முகம், லாலு பிரசாத் யாதவனுடைய மகன் என்ற அறிமுகத்தோடு அவர் வந்து போட்டியிட்டார். இப்போ அப்படி கிடையாது. பீகார் முழுவதும் அறியப்பட்ட ஒரு முகமாக அவர் வந்து இருக்கிறார். இந்தியா பிளாக்கினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அவர் இருக்கும்போது ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் வெற்றி பெற்று விடுவார் அப்படின்றது தான் சொல்லப்படுது. ஒருவேளை பிரசாந்த் கிஷோர் அந்த தொகுதியில் போட்டிட்டு இருந்தால் ஸ்லைட் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஒரு கான்டாக்ட்ஸ் நிறைய பேசப்படுற தொகுதியாக இருந்திருக்கும். தேஜஸ்வியே அவர் தொகுதிக்கு நிறைய பிரச்சாரத்திற்கு போக வேண்டியதாக இருந்திருக்கும். அது ஒரு பேட்டில் அப்போ ஒரு சொல்கிறதுக்கு இவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியாது. பட் இப்போ ஒரு கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து சொல்ல முடியும். அவர் ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லலாம். பிஜேபிக்கு அங்கே வந்து ஒரு 30-30% ஓட்ஸ் வந்து இருக்குது. ஆர்ஜேடிக்கு வந்து ஒரு 45-50% ஓட் ஷேர் வந்து இருக்குது. சிராஜ் பாஸ்வான் அவங்களுடைய கூட்டணியில் இருக்கிறார். ஸோ அவர் எவ்வளோ வாக்குகளை கான்ட்ரிபியூட் பண்ண போகிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ தேஜஸ்வினி யாதவ் வெற்றி பெறுவாரா இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பீகார் தேர்தல் பற்றி உடனுக்குடனான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் எங்களுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ச்சியாக பீகார் சட்டமன்ற தொகுதியில் இந்தியா பிளாக்கில் யார் யார் நிற்கிறாங்க, என்டிஏல யார் யார் நிற்கிறாங்க, யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸ்டார் கேண்டிடேட்ஸ்லாம் யார் யார் இருக்கிறாங்க, அவங்களுடைய அந்தந்த சட்டமன்ற தொகுதியினுடைய நிலை என்ன அப்படின்றது தொடர்ச்சியாக இன்றையிலிருந்து பீகார் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக அப்டேட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ பீகார் எலெக்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சாரல் துளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியான ஆதரவுகளை கொடுங்க. நன்றி, வணக்கம்.